முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம புருஷனாகிய தீமோத்தேயுவுக்கு, உத்தம சீஷனாகிய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற நிருபத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது: நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி. என்னது? தீங்கு அனுபவி. இந்த சுவிசேஷத்து நிமித்தம் அதுதான் பின்னாடி சொல்றாரு, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் யாரானாலும் சரி, நம்ம பெரிய வசதி உள்ளவர்களாலும் வாய்ப்புள்ளவர்களாலும் படித்தவர்களானாலும் இல்லை, என்னதான் நமக்கு இந்த உலகத்தில் பெரிய ஸ்தானத்தில் நாம் வைக்கப்பட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்கிற கடமை ஒன்று இருக்குது. அதற்குத்தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். அதற்குத்தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், வேற எதற்காகவும் அல்ல. இங்க பாருங்க, தீமோத்தேயுவை பார்த்து, சின்ன வாலிப பையனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பா நீ தீங்கு அனுபவி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் நம்ம விசுவாசிக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், மேலான வாழ்க்கை, மேலான உணவு, மேலான காரியம், இது இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து எனக்குள்ளாம் இருக்கிறார், கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார், என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், இப்போதான் நான் உண்மையான கிறிஸ்துவன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நீ தீங்கு அனுபவி. அல்லேலூயா. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏனென்றால் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். பசி, நாசமோசம், நிர்வாணம், இந்த சுவிசேஷத்துக்காக, இந்த கிறிஸ்தவத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். நான் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தீங்கு அனுபவி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவது காரியம், போராட்டத்தை போராடினேன். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையிலே நீ உண்மையாக ஒரு கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாக இருந்தீரானால், இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், விசுவாசத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, சுவிசேஷத்திலும் அறிவிப்பதிலும் சரி, இந்த மனதளவிலும் சரீரத்தின் அளவிலும் நம்ம தீங்கு அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். போராடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு திஷ்டாந்தமான ஒரு உண்மை. இந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் தீங்கு அனுபவிக்கிறோம். தீங்கு அனுபவிக்கிறதுனா இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், இந்த சுவிசேஷத்துக்காக நான் போராடினேன். கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ந்து போகும் காலங்கள் வரும். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தீங்கு அனுபவி. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் போற காலம் வந்துடுச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. என்னத்தை காத்துக்கொண்டோம்? விசுவாசத்தை. நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில எதுனா நடக்கலாம். ஒண்ணு உயர்வா இருக்கலாம், அல்ல தாழ்வா இருக்கலாம். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இந்த மதியற்ற உலகத்திலே, இந்த விக்கிரகத்துக்கு பின்னாலே போகிற உலகத்திலே நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை விசுவாசிப்பதற்கும் அந்த விசுவாசத்தை காத்து கொள்வதற்குமாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆமென். இந்த விசுவாசத்தை காத்து கொள்வதனாலே ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தீங்கு வரலாம், போராட்டங்களே வரலாம். நீ இதற்காகத்தான் நீ அழகப்பட்டிருக்கா. நீ உண்மையா ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாயானால் நீ தீங்கு அனுபவிக்கணும். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நீ போராடணும். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் உன் குடும்பத்தில் போராட்டம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அந்த அந்த பக்தியிலே நிலை நிற்கிறது நிமித்தம், நீ தெரிந்து கொண்டப்பட்ட அந்த பாத்திரத்திலே நிலை நிற்கிறது நிமித்தம், நீ தெரிந்து கொண்டப்பட்ட ஊழியத்திலே நிலை நிறுத்தம். உன் வேலை என்னன்னா, உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், உன்னை சுற்றி தீங்கு இருக்கலாம், நம்மை சுற்றி போராட்டம் இருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிறப்பினுடைய மாதத்திலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ரகசியம், தேவ ரகசியம் என்னன்னா, நான் சொல்லுவேன், அந்த வருகையை நீ விசுவாசிப்பதற்கும், நான் சொல்லுவேன், இந்த சுவிசேஷத்துக்காக நீ போராட்டம் அனுபவிப்பதற்கும், அதன் மூலமா உன் விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கும் உன்னை காத்து, உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எதை காக்காங்கட்டியும் பரவாயில்ல, எதை காத்துக்கொள்ளினாலும் பரவாயில்ல. உனக்கு குறைவா, சரி ஓகே. உனக்கு பலவீனமா, ஓகே. உனக்கு புகழ்ச்சியா, ஓகே. உனக்கு பெரு இகழ்ச்சியா, நல்லது. எது, எந்த சூழ்நிலைகள் எது எப்படி மாறினாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் விசுவாசத்தை நமக்குள்ளாக துவங்கியிருக்கிறார். அதை ஒருபோதும் நாம் முடிக்கக்கூடாது. ஒரு நாள் நாம் முடிக்கக்கூடாது. அதை காத்து வைத்துக் கொள்ளணும். இதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதற்காகவே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் வந்தார். இதற்காகவே இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார். ஏன் என்று சொல்லுவோமானால், விசுவாசமற்ற இந்த உலகத்திலே நம்மை விசுவாசிப்பதற்காகவும் அந்த விசுவாசத்தை காத்து முடிவு பரியந்தம் காத்து கொள்வதற்காகவுமே நம்மை அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12 10 வரை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு நிமித்தம் நல்லா வசனத்தை நீங்க கவனிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த இயேசுவில் நீங்க நம்ம விசுவாசிக்கிறதன் மூலமா, இயேசுவை நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வதன் மூலமாய், இந்த சுவிசேஷத்து நிமித்தமா, இந்த பக்தி நிமித்தமா, நீ எவ்வளவு தீங்கு அனுபவிச்சாலும் கவலை இல்லை. நீ எவ்வளவு போராடினாலும், போராட்டத்தில் இருந்தாலும் அதை பற்றி ஒரு காரியம் இல்லை. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிற. இந்த உருவ குத்தல் இருக்கக்கூடாது. கஷ்டம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இயேசுனுடைய விசுவாசத்தின் மூலமா. ஆனா விசுவாசத்தை வழுவி போகிற விசுவாசத்தினாலே, இந்த உலகத்தினுடைய காரியத்தினாலே, நான் சொல்லுவேன், அந்த போராட்டத்தினாலே உலகத்தினுடைய காரியத்துக்காக நம்முடைய விசுவாசம் வழுவி போகக்கூடாது. உலகத்து மேல மோகம் கொண்டு, உலகத்து மேல பற்றுக்கொண்டு, பணம் இருந்தா ஒரு நடக்க, சுகம் இருந்தா ஒரு நடக்க, நல்லது நடந்தா ஒரு நடக்க விசுவாசம், நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தா ஒரு விசுவாசம், சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா ஒரு விசுவாசம், பலன் இருந்தா ஒரு விசுவாசம், பலன் இல்லாட்டி ஒரு விசுவாசம். நான் சொல்லுவேன், நீ எந்த சூழ்நிலையிலும் சரி, நீ கீழே பாருங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். என்ன நடந்தாலும் நீங்களும் நானும், நீயோ அப்படின்னா யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ள. சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி போறாங்க, சிலர் விசுவாசத்தை விட்டுட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு சம்பவத்தினால விசுவாசிக்க முடியல, இயேசுவை விசுவாசிக்க முடியல, ஏதோ ஒன்றுக்காக வருகிறாங்க, ஏதோ ஒன்று இழந்து விட்டால்
விசுவாசம் போயிடுது. நான் சொல்லுவேன், போராட்டம் தான். அது சாதாரண காரியம் கிடையாது. அது தீங்கு தான், அது மனபாரம் தான், அது மன கஷ்டம்தான், அது போராட்டம் தான். ஆனா சொல்கிறார், நானோ நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அன்பானுடைய பிள்ளையே, இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே விசுவாசத்தை காத்து கொள்ளாம அப்படியே அவிசுவாசத்துல நீ போகாது, விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. நல்லா குறிச்சுக்குங்க, அருமையான வார்த்தை. விசுவாசம் நம்ம விசுவாசம் எதினாலே காக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதி தவறாத ஒரு வாழ்க்கை, தேவ பக்தி, விசுவாசம். 4வது காரியம் அன்பு மட்டும் எடுத்துறாதீங்க. அன்பு நிறைந்த உள்ளமா. 5வது காரியம் பொறுமை உள்ளவரா, பொறுமையாக. பொறுமை. போராட்டம் வந்தா பொறுமை வேணும், தீங்கு வந்தா பொறுமை வேணும். நாம் அநேக தீங்குகளினாலே, போராட்டம் வருகிறதுனாலே விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறோம். நம்ம மனசு. இந்த காலை வேளை எனக்கு அருமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை விட்டு போனாலும் சரி, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் விசுவாசத்தை விட்டு வழுவாம இருதயம் நமக்கு இருக்கணும். இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமையா நம்ம இருதயத்தை பொறுமையா வச்சு, அன்பு நிறைந்த இருதயமா இருக்கணும், நீதி உள்ள இருதயமா இருக்கணும், தேவபக்தி நிறைந்த இருதயமா இருக்கணும். அன்பும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணம் எவ்வளவாக நான் சொல்லுவேன். மோசே என்றவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி, பலசாலி, கோபக்காரன், கொலை செய்தவன் கூட. ஆனா உண்மையான நல்லா உங்களுக்குள்ள உள்ள வாங்கிக்கிங்க, இந்த வசனத்தை நல்லா உள்ள வாங்கிக்கிங்க. நான் சொல்லுவேன், அவன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த ஜனங்களை வழிநடத்தி எகிப்திலிருந்து கொண்டு போய் தேவன் காண்பித்த தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அவன் பட்ட போராட்டம், அவன் பட்ட தீமை போல யாருமே படலை. லட்சாத நீங்க சொல்லுவீங்க, ஒரு ஆளு 2 ஆளு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஆளு 2 பேர் ஏதாச்சும் ஒரு பத்தி நம்ம குடும்பத்தை பற்றியோ, இல்லை நம்ம குறைவை பற்றியோ, நம்ம பிள்ளைகளை பற்றியோ ஏதாச்சும் ஒன்று ஒரு 2 பேர் 3 பேர் வந்து நம்மளை கேட்டால் நம்ம எவ்வளோ மனசு கஷ்டப்படுகிறோம். லட்ச ஜனங்க வந்து நின்று கேள்வி கேட்பாங்க மோசேவை, எங்கப்பா சாப்பாடு, எங்க தண்ணி, எங்க இறைச்சி, எங்க எங்களை கொன்று போடவா இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து. லட்சம் ஜனங்கள் நின்று கொண்டு மோசே முகத்தை பார்த்து கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் யாராச்சும் சொன்னா நம்ம தாங்க முடியுதா? 2 பேர் எதனா நம்மளை தாழ்த்தி, உங்க பையன் இப்படி இருக்கிறானே, வேலை சரியில்லையே, குடும்பம் சரியில்லையே, உன் வேலை சரியில்லையே, உன் வீடு சரியில்லையே, உன் வீட்டில் சமாதானம் இல்லையே, உன் ஊழியம் சரியில்லையே சொல்லுவேன். 2 பேர் 3 பேர் ஏதாச்சும் சொன்னாவே மனசோர்ந்து போகிறோம் இல்லைங்களா? ஆனால் லட்சம் போன ஜனங்கள் தினமும் நிற்க வச்சு மோசேவை கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்லுவார், மோசே, ஆண்டவரே, இந்த பொல்லாத ஜனங்களை என்கிட்ட விட்டுட்டீங்களே, நான் இவங்களை பெற்றேனா ஆண்டவரே, என்னை வேணாப்பா, என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், எனக்கு வேணவே வேணாம், இந்த போராட்டம் வேணாம், இந்த தீங்கு எனக்கு வேணாம், நான் இவர்களை சுமந்த பெற்றேன், ஏன்பா எனக்கு இந்த கொடுமை, ஏன் இந்த போராட்டம், தினந்தோறும் எனக்கு போராட்டமாக இருக்கு,
லட்ச ஜனங்க என்ன நோக்கி கூக்குலிடுறாங்க, சத்தம் போடுறாங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு சம்பவத்துல ஒரு 5 பேர் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்னானா நம்ம எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா லட்சப்பட்ட ஜனங்கள் கூக்குரலிடுவாங்க, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, என்னையா கொன்று போலத்துக்கா கொண்டு வந்தீங்க? நாங்க அங்க எகிப்துல சந்தோஷமா இருந்தோம், வெள்ளரிக்காயும் வெள்ளை பூண்டும் வெங்காயமும் சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருந்தோம். இங்க வந்து கொன்று போடக்கூடிய சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, குறைவா இருக்கிறது, செத்து போகிறோம். ஒருத்தன் 2 பேர் இல்லை, லட்ச ஜனங்கள் மோசேவை பார்த்து கேட்பாங்க. ஆனா கடைசியில வேதம் மோசேவை பற்றி சொல்கிற காரியம் அப்படின்னா, மோசேவை போல ஒரு சாந்த குணம் உள்ளவனே இல்லையா பூமியில. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீ எவ்வளவு போராட்டத்தில் நிலை நிற்கிறாயோ, நீ எவ்வளவா தீங்கு அனுபவிக்கிறாயோ. இந்த காலையில் கூட நான் ஒரு காரியத்தை சொன்னேன். அடிக்கடி ஒரு ஜலதோஷம், அடிக்கடி உடல் பலவீனங்கள் பிள்ளைகளுக்கு வந்துதான். நான் அந்த உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்காக. வெயிலில் நிற்கணும், மழையை பார்க்கணும். நம்ம என் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வெயிலில் நிற்கணும், மழையை பார்க்கணும், குளிரை பார்க்கணும், வெயிலில் நல்லா கடுமையாக நம்ம போயிட்டு வரணும். அப்போதான் அந்த சரீரம், அப்படித்தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போதான் அந்த சரீரம் வந்து தாங்கக்கூடிய பலனை வரும், அந்த அந்த குளிருக்கு தாங்கக்கூடியான பலன் வரும். குளிர்காலத்தில் நம்ம அசைக்காது, வெயில் காலத்தை அது நம்ம அசைக்காது. நீங்கள் எங்கள் பிள்ளைகளை எடுத்துங்க, சும்மா இப்படி வந்து எங்கன்னா போயிட்டு வந்தாவே தலை வலிக்குது, தலை பாரமாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் பிள்ளைகள் கூட நம்ப மாட்டாங்க. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், 6 மணி 7 மணியோட முடிப்பேன். அந்த சிலிண்டர் வேலை செய்ய சொல்லும். உச்சி வெயில், ஏப்ரல் மே மாதம் வெயில், ஒரு தலையில் போட துணி இருக்காது, கேப் இருக்காது, காலில் போடுறதுக்கு செருப்பு இருக்காது. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் தாங்கினதுனால தான் இன்னைக்கு குளிரையும் வெயிலையும் மழையும் இந்த உச்சந்தல் முடி முதல் கொண்டு இந்த பாதம் வரைக்கும் தாங்குதுன்னா, அப்படிலாம் இந்த சரீரம் தாங்கிறதுனால தான் அது தாங்குது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, மோசேவை ஆண்டவர் சொல்லி முடிக்கிறது போது சொல்லுவார், இவனை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் பூமியிலே இல்லைன்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா எனக்கு அன்பான தேவஜனமே? நான் சொல்லுவேன், போராட்டத்தை சந்தித்தான். ஆமென், ஹல்லேலூயா. தீங்கு அனுபவித்தான், கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான், துன்பப்பட்டான், போராடினான், தீங்கு அனுபவித்தான் ஜனங்கள் நிமித்தமாய். கடைசியில் அவனுக்கு என்ன பேரு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுத்தார் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையினால ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு ஓடி போனவன் தான் இந்த மோசே. ஆனால் கடைசியில் அவனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசேவை போல ஒரு சாந்த குணம் உள்ளவன் பூமியில் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நீ போராட்டத்தை சகிக்கிறாயோ, எவ்வளவாய் நீ தீங்கை அனுபவிக்கிறாயோ. நம்ம சொல்லுவோம், ஒரு எக்ஸாம் ஆகிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு குறைஞ்சி போச்சு, மார்க் குறைஞ்சி போச்சு, அல்லது நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம சோர்ந்து போகிறதா இருக்கிறது, உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் அதில் போராடி 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 உன் இருதயம் மனமும் எப்படி இருக்குன்னா, உன்னை ஒரு வெற்றி உள்ள பாத்திரமாக நிறுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றி. சில பேர், சில பிள்ளைகள்லாம் பாருங்க, போராடுறதுக்கே அவங்கள ஒப்பு கொடுக்கறது இல்லை, தீங்கு அனுபவிக்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுக்கறது இல்லை, போராட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. போராடி பாருங்க, இந்த ஆண்டவருக்காக தீங்கு அனுபவித்து பாருங்க, நிச்சயமா பலனை நீ காண்பா. போராட்டமும் இல்லை, உழைப்பும் இல்லை, எதுவுமே இல்லாம நான் சொல்லுவேன், உயர்வும் பெயரும் புகழும் மேன்மையும் வரணும்னா நிச்சயமா முடியாது. விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாது. நான் சொல்லுவேன், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீ விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா நீதியும் தேவ பக்தியும் அன்பும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின்
நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்துல என்ன இருக்கு? நல்ல போராட்டம் இருக்கு, கெட்ட போராட்டம் இல்ல. இந்த ஆண்டவருடைய விசுவாசத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை போராட போராட உன் இருதயம் சிறப்படும், உன் பக்தி பலப்படும், உன் சாத்தம் பெருகும், உன் அன்பு பெருகும். நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாய் என்றா, நீ உன்னை போல சாந்த குணம் உள்ளவன், உன்னை போல அன்பு உள்ளவன், உன்னை போல தேவ பக்தி உள்ளவன். விட்டு ஏதோ ஒரு சோதனை வருகிற போது விட்டுட்டு ஓடி போவதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கல. நீ கர்த்தர் உங்களிடத்திலே கொடுத்த விசுவாசம், என்னிடத்திலே கொடுத்த விசுவாசம், ஒரு காற்றடித்தா மழை பெய்தா நம்ம விட்டு விட்டு ஓட செய்கிற விசுவாசத்துக்காக நம்ம அழைக்கல. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென், அல்லேலூயா. என்னது விசுவாசத்துல என்ன இருக்கு? சில பேர் நினைக்கிறாங்க விசுவாசத்துல உயர் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, மேன்மை இருக்கு, எல்லாம் இருக்கு, மேன்மை இருக்கு, உயர்வு இருக்கு, நிறைய எல்லாமே இருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக நல்ல போராட்டம் உனக்கு இருக்கு. தங்கமானது புடமிடப்படாமல் அது பொன்னுவாய் மினுங்குவது இல்லை. ஒண்ணுமே செய்யாம உன் சரீரம் பலப்படுவது இல்லை. நீ போராடாமல் உன் பலன் பலப்படுவதல்ல, உன் படிப்பு பலப்படுவதல்ல, உன் வேலை ஸ்தலத்திலே நீ பலப்படுவதல்ல, உன் ஊழியத்திலே நீ பலப்படுவதல்ல. எவ்வளவோ வருஷம் ஆண்டாண்டு காலமா போராடுறாங்க இந்த சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக, விசுவாசத்திற்காக. நீங்களும் நானும் உங்க போராட்டமும் என் போராட்டமும் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இன்னும் நாம் போராடவே ஆரம்பிக்கல. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நம்ம போராடவே ஆரம்பிக்கலைங்க, தீங்கு அனுபவிக்கவே ஆரம்பிக்கல. இந்த ஆண்டவர் நிமித்தம் நம்ம என்ன தீங்கு அனுபவிச்சிட்டோம்? இந்த சுவிசேஷத்து நிமித்தம், இந்த விசுவாசத்துக்காக நம்ம என்னத்தை செஞ்சிட்டோம்? அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமென், அல்லேலூயா. இந்த போராட்டம் உனக்கு எதை தரலனாலும் நித்திய ஜீவனை தரும். நல்லா, இதை விட ஒரு அருமையான வசனம் கர்த்தர் நம்மகிட்ட பேச முடியாதுங்க. இதை விட அருமையான பேச முடியாது. நல்ல போராட்டத்தை போடு, விசுவாசத்தை நீ காத்துக்கொள், நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகுது. இந்த நிலையற்ற ஜீவன் முடிய போகுது. இந்த மண்ணான ஜீவன் முடிய போகுது. இந்த மண்ணான மேன்மை முடிய போகுது. மண்ணலா கட்டப்பட்ட வீடு உனக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். உனக்கும் உறவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். உனக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். உனக்கும் உலகத்தில் இருக்க சகல மேன்மைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு நாள் போகும். அதிலே உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமென், அல்லேலூயா. எதை பற்றிக்கொள்றோம்? எதை நீ விட்டு போனாலும் சரி, உன் விசுவாசத்தின் போராட்டத்திற்காக நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். அதை விட ஒரு அருமையான வார்த்தை கீழே, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆமென். வேதம், கர்த்தருடைய வாய் வேதம், கர்த்தருடைய வேதம். நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமென். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கா? உன் விசுவாசம் எதற்காக? உன் விசுவாசத்தினுடைய போராட்டம் எதற்காக? நீ எதற்காக தீங்கு அனுபவிக்கிறா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு பாக்கெட்ல அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், ஒலிவு மரம் பணலற்று போனாலும், மந்தைகளிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் அன்றி போனாலும்,
விசுவாசத்தை பற்றிக்கொள். மன்னிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. எதை பற்றிக்கொள்ளணும்? அது உன்னை விட்டு போகாது. விசுவாசத்தை ஒரு மனுஷன் காத்து கொள்வானால் நித்திய ஜீவன் நம்மை விட்டு போகாது. ஆமா, எல்லாம் போயிடும். உலகத்துல எல்லாமே போயிடுங்க. ஒண்ணு நீ போவா, இல்ல அது உன்னை விட்டு போயிடும். நீ உலகத்துல வாழ்ந்திருக்கிற போதே அது நம்ம விட்டு போயிடும், அல்லது உலகத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ விசுவாசத்தை உன் வாழ்நாளெல்லாம் காத்துக்கொள்கிற போது நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ இல்லையோன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக உன்னிடத்தில் வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ளாய் விசுவாசத்தை கொடுப்பதற்கும், அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்கிற போது, அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்கிறதற்காக நீ உன்னுடைய போராட்டம், உன்னுடைய தீங்கு அனுபவிக்கிற உன்னுடைய பொறுமை, உன்னுடைய அன்பு, உன் சாந்த குணம் விளங்கத்தக்கதாக நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோ இல்லையோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அதற்காகவே அழைக்கப்பட்ட. ஆமே, நீ நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த இயேசப்பா தருவது என்ன? நித்திய ஜீவன். இந்த இயேசப்பா தருவது என்ன? இந்த வேதம் நமக்கு தருவது என்ன? நித்திய ஜீவன். இந்த சபை நமக்கு தருவது என்ன? நித்திய ஜீவன். இந்த ஆராதனை நமக்கு தருவது என்ன? நம்ம நித்திய ஜீவன். இந்த கூடுகை நமக்கு தருவது என்ன? நித்திய ஜீவன். என் ஆண்டவர் எதற்காக பிறந்தார் என்று சொல்லுவோமானால், நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக, விசுவாசத்தை அதன் மேலே கொடுப்பதற்காக, அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வதற்காக. எந்த போராட்டத்தை போராடினாலும் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாய் இருக்கிறாய். இதன் நிமித்தமா நீ நல்ல சாட்சி உள்ளவனாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. நான் பிலிப்பியர் எழுதின நிருபம், நான் கடகன்னு வாசித்து நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் எழுதின அருமையான வார்த்தைங்க இது. இதை விட நம்ம விசுவாசத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீ எதற்காக, என்ன கஷ்டங்கள் போராட்டம் நமக்கு இருந்தாலும், நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்னா, நீ நித்திய ஜீவனுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எது உன்னை விட்டு போனாலும் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த நித்திய ஜீவன் உன்னை விட்டு போகாது. பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமே. நீ விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா பாடுபட்ட போது அது நம்ம விட்டு இழந்து விடக்கூடாது. நீ விசுவாசிப்பதற்கு மாத்திரம் நீ அழைக்கப்படல, இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் போராடுவதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். நீ மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த போராட்டம் என்பது ஒரு அருள், ஒரு ஆசி, ஒரு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை நிமித்தம் உனக்கு ஒரு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு துன்பம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு துயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அது அருளப்பட்டிருக்கிறது. அது ஆசீர்வாதம். அந்த போராட்டம் ஆசீர்வாதம். ஆண்டவரை விசுவாசிக்கிறது நிமித்தமாய், ஆண்டவருடைய விசுவாசத்தை காத்து கொள்கிற நிமித்தமாய் நீ படுகிற தீங்குகள், நீ படுகிற போராட்டங்கள், நான் சொல்லுவேன் இயேசுவின் நாமத்தினாலே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், தீங்குகள், குறைவுகள், அந்த நாமத்தின் நிமித்தம் நீ படுகிற அவமானம், நிந்தைகள், இவைகள் எல்லாம் அருள் தான். அது அருளப்பட்டிருக்கிறது.
அது உனக்கு ஆசீர்வாதம். நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் அந்த அருள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்போது கேள்விப்படுகிறதுமாக போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. போராட்டம் உங்களுக்கு உண்டு. போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சாதாரணமான வாழ்க்கையே போராட்டம் இல்லாதமா கிடையாது. நான் சொல்லுவேன், வாழ்க்கை என்பது போராட்டம் தான். விசுவாச வாழ்க்கை என்பது அதை விட போராட்டம் நிறைந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆனாலும் அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீ போராடுகிற போது, உனக்கு போராட்டம் வருகிற போது, உனக்கு துன்பம் வருகிற போது, இந்த நாமத்தின் நிமித்தம், இந்த விசுவாசத்தின் நிமித்தம், இந்த வேதத்தின் நிமித்தம், இந்த சபையின் நிமித்தம், தேவனுடைய சபையின் நிமித்தம் உனக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம், உனக்கு வருகிற நிந்தைகள் எல்லாம், உனக்கு வருகிற எல்லாவித காரியங்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், அது ஆண்டவரால், பரிசுத்த ஆவியானவரால் அது அருளப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2-5 வரை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-5 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இந்த வசனங்களை கவனிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். 2 இந்த உபத்திரவங்களிலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன்வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஊழியக்காரன் இந்த உபத்திரவத்திலெல்லாம் அனுபவிக்கணும்னு அறிந்திருக்கணும். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியம் செய்கிறவன் அல்லது விசுவாசி இந்த நாமத்தின் நிமித்தம் நமக்கு மேன்மை ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவன் மாத்திரம் அல்ல, சுகம் மாத்திரம் அல்ல, பலன் மாத்திரம் அல்ல, உபத்திரமும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியணும். ஆமென். அறிந்திருக்கிறீர்களே சொல்றேன். நான் போராடின திடப்படுத்தவும், உங்களை விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உன்னிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதும் அறிந்து இருக்கிறீர்கள். ஆகையால் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலையை வீணாய் போகத்தக்கதாய் சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தவன் என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்பினேன். ஆமென். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு வருகிற போராட்டங்களை, உபத்திரவங்களை, விசுவாசத்தை நீ இழந்து வரக்கூடாது. நான் ஏன் தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, வந்த போராட்டத்தில், வந்த உபத்திரவத்தில், வந்த தீங்குல விசுவாசம் உங்ககிட்ட போயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபத்திரவன்றது பரவாயில்ல, போராட்டன்றது பரவாயில்ல, பாடுகள் என்றது பரவாயில்ல. நான் சொல்லுவேன், இந்த நாமத்து நிமித்தம் இதெல்லாம் நம்ம ஒரு ஊழியம் என்று சொல்லுவோமானால் இவைகளெல்லாம் இருக்கணும்னு நீ அறிந்திருக்கணும். குறைவுகள் இருக்கணும், அறிந்திருக்கணும். நிந்தைகள் இருக்கிறது அறிந்திருக்கணும். அவமானங்கள் இருக்கிறது அறிக்கணும். உபத்திரவங்கள் இருக்கிறது அறிந்திருக்கணும். ஆனால் ஆகையால் இனி நான் பொறுத்திருக்க கூடாம எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதா. எங்க வேலைன்னா விசுவாசத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டோம். இச்சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவான் என்று. என்ன சோதனைக்காரன்னா, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம விசுவாசத்தை நம்ம எடுக்கணும்னு விரும்பலனா கூட நம்மை சுற்றி நிற்கிற பிசாசனுடைய சோதனைக்காரன்.
உடனே நம்ம முதலாவது அவன் எங்க கையை வைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய ஜீவனையும் இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவிலே சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது விசுவாசம். அவன் எங்க கையை வைப்பான் அப்படின்னா, பிசாசானவன் முதலாவது விசுவாசத்தம் என்கிற பொக்கிஷத்துல கையை வைப்பான், நம்பிக்கையில கையை வைப்பான். விசுவாசம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை போச்சு, வேத வாசிப்பு போச்சு, ஜெபம் போச்சு, சபை கூடுதல் போச்சு, ஆராதனை போயிடும், பக்தி போயிடும், அன்பு போயிடும், சாந்தம் போயிடும், எல்லாம் போயிடும். வெறுமையான பாத்திரமா நிப்பீங்க. அதான் பவுல் சொல்றாரு, எப்பா நமக்கெல்லாம் உபத்திரம் வரும்னு நமக்கு நல்லா தெரியும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தெரியும். ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு இந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறேன். இப்போ என்னால் வர முடியல, தீமோத்தேயுவை அனுப்புகிறேன். எதற்காக அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தை அறியும்படி அவனை அனுப்புகிறேன். இந்த உபத்திரத்தை எவன் உயிரோடு கூட இருக்கிறான், எவன் போயிட்டான், எவன் எப்படி இருக்கிறான், எவன் பணக்காரா இருக்கிறான், எவன் சாப்பிட்றான், எவன் தூங்குறான், எவன் நல்லா இருக்கிறான், இவைகளெல்லாம் நான் பார்க்க அனுப்புகிறேன். இல்லை, இந்த காரியத்தில் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் பயந்து இருக்கிறேன். என் பாடுகள், நான் சுவிசேஷத்தையும் நான் விசுவாசத்தையும் விதைச்சிருக்கிற அந்த காரியம்லாம் வீணா போடுமா பயந்து இப்போதும் தீமோத்தேயை நான் அனுப்புகிறேன். உங்கள் விசுவாசத்தை அறியும்படி. அது காத்து கொள்ளப்பட்டு இருக்கா, இல்லை அது எங்கன்னா தூக்கி போடப்பட்டுடுச்சா? உங்களுக்கு வந்த உபத்திரவத்தில் விசுவாசம் காத்து கொள்ளப்பட்டதா, அல்லது அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சா? நீ மறுபடியும் தேவபக்தியாக இருக்கிறையா? உனக்கு வந்து போராட்டத்தில் வெறுமையில் தேவபக்தி இருக்கா, அன்பு இருக்கா, சாந்த குணம் இருக்கா, நீதி இருக்கா, விசுவாசம் இருக்கா அப்படின்னு உன்னை சோதிக்கும்படியாய் இந்த நித்திய ஜீவனை நீ இழந்து போகாத கூட, இந்த உபத்திர நிமித்தம் அந்த ஜீவனை நீ இழந்து போகாதபடிக்கு நான் ஓடி தீமோத்தேயுவை உனக்காக அனுப்புகிறேன், உங்களுக்காக நான் அனுப்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் விசுவாசத்தை அறியும்படி. நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் தான் இருக்கிறீங்களா, அல்ல விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கிறீங்களா, அல்லது விட்டுட்டீங்களா அப்படின்னு. நான் இந்த பாடுகள் எல்லாம், கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள் எல்லாம், கிறிஸ்து நமக்காகப்பட்ட நிந்தைகளெல்லாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அறிவித்தனே. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும். அதனாலே நான் தீமோத்தேயுவை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த பிசாசு செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பானவர்களே, முதலாவது எண்ணத்தை எடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், விசுவாசத்தை எடுத்துருவான். அவன் கையை வைக்கச்சு எடுக்கிறதே விசுவாசத்தை தான். யோபுவை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினான். முதலாவது அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே எடுத்துட்டான், பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. மறுபடியும் வந்து நிற்கிறான் தேவனுடைய சமூகத்தில். அப்போ தேவன் சாட்சியாக சொல்கிறாரு, பாத்தியா என் தாசன் எல்லாவற்றையும் போனா கூட உறுதியாக இருக்கிறான விசுவாசத்தில், விசுவாசத்தை காத்து கொண்டான் பாத்தியா யோபு அப்படின்னா. அப்படி இல்லை, நீங்கள் அவன் சரீரத்தில் கை வைங்க, அப்பா அவன் விசுவாசத்தை விட்டுடுவான் என்று சொல்லுகிறான். சரி, அவன் ஜீவனை வைத்து விட்டு நீ என்னென்னா பண்ணிக்கோ அப்படின்னு யோபுவை ஒப்பு கொடுக்கிறார். அவன் பருக்கள்னாலும் புழுக்களினாலும் சாத்தான் விசுவாசத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே யோபு ஒருபோதும் விசுவாசத்தை காத்து கொண்டவனாக இருந்தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம அப்படிப்பட்ட சோதனையில நம்ம கடந்து செல்லலை. ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த சரீரம் மட்டும்தான் இருக்கு. அந்த சரீரத்திலும் புண்ணினாலும் பருக்களினாலும் புழுக்களினாலும் அழுகிய நாற்றத்தினாலும் உட்கார வச்சுட்டு சாத்தான். ஏன் தெரியுங்களா? விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருந்து எடுக்கிறது தான் அவனுடைய போராட்டமே. நீ உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, பத்திரமா காத்துக்கொள்ளுங்க விசுவாசம். விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு சொத்து வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம், நல்ல ட்ரெஸ் வேண்டாம், நல்ல வீடு வேண்டாம், நல்ல உணவு வேண்டாம்.
நம்மை சுற்றி அநேக உறவுகள் வேண்டாம். விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு நான் சொல்லுவேன், தேவ பக்தி போதும், ஆண்டவரும் நீங்களும் மாத்திரம் போதும். அல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்ளணும்னா எந்த உபத்திரமும் போராட்டமும் தீங்கும் நம்மை விட்டு பிரிக்காது. ஆண்டவருடைய அன்பை விட்டு, அதான் அவர் சொல்றார், உபத்திரமோ, அவர் சொல்றாரு, உபத்திரமோ, நாசமோசமோ, பசியோ, நிர்வாணமோ, ஐயா உம்மை விட்டு பிரிப்பவர் யார்? உங்க அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? ஆமென். ஏன் அப்படின்னா, நீங்க செலுத்தின அன்பு அப்படிப்பட்டது. ஆண்டவரே, எதை நான் இழந்தாலும் நீங்க செலுத்தின அன்பின் மேல இருக்கிற விசுவாசத்தை ஒருபோதும் நான் இழக்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு போராட்டம் வருகிற போது, நிந்தைகள் வருகிற போது, உபத்திரங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, பிசாசு எங்கே கையை வைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், விசுவாசத்தில் கையை வைப்பான். அதனால தான் ஏசப்பா தன் சிலுவைக்கு முன்பாக, அவர் போகிறதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அதை வாசிங்க. 22 லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 31 34 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாய் அதை கவனிக்கும்படியாக உங்கள் அன்பானா கேட்குறேன். 22வது அதிகாரம் 31 34 நான் வாசிக்கிறேன், என்னை கவனிங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமென். சாத்தான் எதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்? ஆண்டவர் போகிறார், சிலுவையிலே போகிறார், தன்னுடைய கடமையை முடிக்கப் போகிறார், மரணத்தை ஜெயமாக விழுங்கப் போகிறார், நமக்கு வெற்றி உள்ள மரணத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கி நித்திய ஜீவ வாழ்க்கையை நமக்காக தரப்போகிறார். ஆனால் அவர் போகிற போது சொல்கிறார், பின்னும் கர்த்தர் சீமோனை பார்த்து, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவன் எதுக்கு கேட்குறான் தெரியுங்களா? எப்படியாவது விசுவாசத்தை எடுத்துடணும். உங்களுக்கெல்லாம் தெரியும் கோதுமையை புடைக்கிறதுன்னு எப்படின்னு தெரியும். கோதுமை எப்படி புடைப்பாங்க? அது ஒரே வார்த்தையில நீங்க சொல்றீங்க, ஜலிப்பாங்க புடைப்பாங்கன்னு. ஆனால் அந்த புடைக்கிற காரியத்தில் என்னென்ன அடங்கி இருக்குதுன்னா, ஜலிக்கிறது, அரிக்கிறது, பிரிக்கிறது, ஆய்கிறது, அலசுகிறது, தேடுகிறது, இது அவ்வளவும் இருக்குது. ஒரு கோதுமையும் அரிசியும் எடுத்து வச்சிருக்கீங்க, வச்சுட்டு என்ன பண்றீங்க? அதை அலசுறீங்க, அதை அரிக்கிறீங்க, அதை பிரிக்கிறீங்க, கெட்டதெல்லாம் பிரிக்கிறீங்க, நல்லதை சேர்க்கிறீங்க, அலசுறீங்க, அதை அலசி அலசி ஆயிறீங்க. நல்லது எது, கெட்டது எது, அப்படியே ஆய்கிறீங்க. அடுத்து என்ன பண்றோம்? அலசி ஆராய்ந்து தேடுகிறோம், கெட்டதையும் தேடுகிறோம், நல்லதையும் தேடுகிறோம். சொல்லுவேன், நம்ம விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ளணும் அப்படின்னு பாருங்க. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், அவர் சொல்கிற ஓமைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. ஏன் இதை போய் ஒரு சாதாரணமா வீட்டில் ஒரு பெண்கள் செய்கிற காரியம், ஒரு கோதுமையோ அரிசியோ எடுத்து இப்படி புடைக்கிற காரியம் என்ன சாதாரண காரியம்? நீங்க கோதுமை புடைச்சிருக்கிறீங்க, அரிசி புடைச்சிருக்கிறீங்க, எல்லா தானியங்களையும் நீங்க புடைச்சி அலசி ஆராய்ந்து திரித்து பிரித்து அதை எல்லாமே சரிப்பற்றி தேடி பிரித்து அவ்வளவு காரியம் இருக்குது. புடைக்கிறதுல இல்லையா? புடைக்கிறதுல அவ்வளவு காரியம் இருக்குங்களா இல்லைங்களா? அவ்வளவு காரியம் இருக்குது. தேடுறது, நல்லதை பிரிக்கிறது, அலசுறது, ஆராயிறது, பொறுக்கிறது, எல்லா காரியமும் இருக்குது. தூற்றுறது, தூக்கி அப்படி போடுறது, இல்லாத கெட்டதை தூக்கி போடுறது, இவைகள்லாம் அடங்கி இருக்கு. நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படி உங்க விசுவாசத்தை கெடுத்து போடுறதுக்கு சாத்தாவாக தேடுவான். இப்படி தேடுவான். எப்படி தேடுவான்? உன் விசுவாசத்தை முழுமையா உன்கிட்ட இருந்து எடுக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டான். அதுதான் யோபுனுடைய செஞ்ச காரியம். யோபுவை
கோதுமை சுளைகளினால் புடைக்கிறது போல புடைச்சான். அலசனான், பிரிச்சான், மேய்ஞ்சான், தேடினான், என்னென்னவோ பண்ணான். அதான் அங்க சொல்றார் ஆண்டவர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அடுத்த வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, நானும் உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து. அவன் புடைக்கிறதுல என்ன ஆகக்கூடாது? சாத்தான் நமக்கு சோதனை வருகிற போது, உபத்திரம் வருகிற போது, பாடுகள் வருகிற போது, குறைவுகள் வருகிற போது, சாத்தான் நம்மை புடைக்க வருவான். ஆமென். பிரிக்க வருவான். தேவனை விட்டு பிரிக்க, அலச, தேட, சூளைகளால் புடைக்கிறது போல உன்னை புடைப்பான். சாதாரணமா இல்லை. உன்னை விசுவாசத்திலிருந்து பிரிக்கிற வரைக்கும் அவன் புடைக்கிறதை அவன் நிறுத்த மாட்டான், நிறுத்தவே மாட்டான். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள இருந்துடுச்சுன்னா, எல்லா கஷ்டத்தையும், எல்லா உபத்திரத்தையும், எல்லா பாடுகளையும் நாம் தாங்கி நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வோம். அதுதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம் போடின, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. எப்படி பாருங்க வசனம் பாருங்க. நான் போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை முடிக்க போறேன். ஆனா எப்படி முடிக்கிறேன்னா, நித்திய ஜீவ கிரீடத்தோட கன்ஃபார்ம். நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற நம்பிக்கை. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். இது ஒரு பெரிய தேவ ரகசியம். அப்படி இல்லை ஆண்டவரே, நான் எத்தனை சாத்தான் கோதுமையை புடைக்கிறது போல என்னை புடமிட்டாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, சாவானாலும், பசியானாலும், துன்பமானாலும், துயரமானாலும், நான் சொல்லுவேன், உங்களை விட்டு நான் பிரிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் அந்த சூழ்நிலை வந்தது பாருங்க. ஆண்டவரை பிடிச்சிட்டு போனாங்க சிலுவையிலே அறைவதற்காக. அதை அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம மனுஷருடைய இருதயமே அதான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்மளால முடியாது. நம்ம சொல்லலாம், என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிலை நிற்போம், என்ன உண்டாக்காக. அங்கே உங்கள் இருதயத்தை கேட்டு பாருங்க, எத்தனை குறைவோடு நம்ம உட்காந்துருப்போம். ஏசு ஏசுன்னு சொன்னோம், நம்பணும், ஆண்டவர் நம்பி வந்தோம், இன்றைக்கு போராடுகிறோம், இன்றைக்கு பாடுபடுகிறோம், இந்த உபத்திரப்படுகிறோம். இந்த விசுவாசத்தில் ஏன் எனக்காக இந்த விசுவாசம் என்று நம் மனசில் போராடி கொண்டிருக்கிற காரியம் இருக்கலாம். அதே தான் பேதுரும். அவனுக்கு அந்த விருப்பம் இல்லை, ஆண்டவரை விட்டு பிரியணும் இல்லை. ஆண்டவரை என்ன நடந்தாலும் சரிங்க ஆண்டவரே, சாவிலும். அதற்கு அவன், ஆண்டவரை காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். நமக்கும் அப்படிதான் இருக்கு. ஆண்டவரை எப்படியாவது அந்த விசுவாசத்தை நம்ம விடக்கூடாது, அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். எத்தனை போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும். ஆனால் உண்மையிலே நம்ம பலவீனமானவர்கள். கர்த்தருடைய பலன் இல்லாமல் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய பலன் இல்லாமல் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாது. அவன் இப்படி தான் சொன்னவன். 3 சேவல் கூவுவதற்கு 3 முறை 3 சேவல் பின்னும் அவர் அவனை நோக்கி பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய். அதே போல மறுதலிச்சாங்க. விசுவாசத்தை காத்து கொள்ளலை, விசுவாசத்தை விட்டுட்டான். ஆனாலும்
ஆண்டவருடைய வேண்டுதல் அவனுக்கு இருந்தபடினாலே மறுபடியும் விசுவாசத்தை பெற்று அவன் காத்து கொண்டு அவன் மிகப்பெரிய நித்திய ஜீவனுக்கு பாத்திரவனாய் மாறிப்போனான். ஜீவ கிரீடத்தை உரியவனாய் பாத்திரம் மாறிப்போனான். அநேகருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற பாத்திரமாக பேதுருவானவர் மாறிப்போனார். அப்போஸ்தலனாகிய பவுலானவர் மாறிப்போனார். ஏன் என்று சொல்லுவோமானால் இவர்கள் எல்லாம் அதே போல மரிச்சாங்க. இந்த சொன்ன வார்த்தை நிமித்தமே பேதுரு மரித்தார். ஆண்டவரை விசுவாசத்தை நிமித்தமாய் அவனை நிர்வாணமாய் கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தாங்க. சிலுவையிலே அறையப்பட்டார். காவலிலும் சாவிலும் அவர் கர்த்தரையே அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு காத்து கொண்டபடினாலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவாகும், நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாகும். அந்த சுவிசேஷத்தை அறிவித்தவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனை பறைசாற்றுகிற பரலோகத்தினுடைய சாவியை அவன் கையிலே வைத்திருக்கிறதக்கதாகும் அவன் மாறிப்போனான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், நல்ல போராட்டத்தை போடாருங்க, சோர்ந்து போகாதீங்க. உபத்திரம் வரலாம், பலவீனங்கள் வரலாம், குறைவுகள் வரலாம், பாடுகள் வரலாம். நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை நீ விட்டு விடாதே. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நீ அதற்காக அழைக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு 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 நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருக்கணும்னு நீ அழைக்கப்பட்டாயா இல்லையோ? நல்ல பெரிய மாலைகளை நீ வாழணும்னு அழைக்கப்பட்டாயா இல்லையோ? நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்கணும்னு அழைக்கப்பட்டாயா இல்லையோ? நல்ல போஜனம் சாப்பிடணும்னு அழைக்கப்பட்டாயா இல்லையோ? நான் சொல்லுவேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். வேதம் உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை ஓய்வு நாள் தோறும் உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உன் விசுவாசத்தை காத்துக்கொள். இந்த நாளிலே கூட உனக்கு போராட்டங்கள் நமக்கு வருகிற போது கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் நம்மளை நெருங்கி நிற்கிறான். பரிசுத்த ஆவியினுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிற அபிஷேகம் இருந்தால் மாத்திரமே நயம் ஜெயம் பெற்ற வெற்றி உள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாற முடியும். என் அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை இழந்தாலும் உன் விசுவாசத்தை மாத்திரம் இழந்து விடாது. விசுவாசம் என்பது என்ன என்று கேட்டீங்கன்னா, எந்த நாளிலும் தேவ பக்தியையும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பையும் தேவனுடைய ஆராதனையும் தேவனுடைய சபை கூடுதலையும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் சுவிசேஷம் அறிவிப்பதிலையும் அதுதான் உன்னை அடையாளமாக காட்டும். நீ விசுவாசி என்பதற்கு அடையாளம் அதான். உன் சாந்த குணம், உன் அன்பு, உன் பொறுமை காட்டும். இவை எவைகளும் விட்டு விடாமல் இருங்கள். அது விசுவாசத்துக்கு அச்சாரமாய் சாட்சியாக இருக்கிற அந்த சுபாவங்கள். கர்த்தரை நோக்கி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை போற்றுகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னா, நான் சொல்லுவேன், நல்ல போராட்டம் எனக்கு இருக்கலாம். அந்த போராட்டம் நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக பாதை காட்டுகிற ஆண்டவரே அருளவா ஆசீர்வாதமாக இருக்கலாம். போராட்டம் இல்லைன்னா விசுவாசத்துக்கு சோதனை இல்லை. ஆண்டவரே, விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஏது இல்லை. ஆண்டவரே தகப்பனை, என்ன சோதனைகள் குறைவுகள் வந்தாலும் நீங்கள் தந்த விசுவாசம், நீங்கள் துவங்கின விசுவாசம் என்னில் முடிக்காதபடி நான் விசுவாசத்தை, எத்தனை சாத்தான் என்னை கோதுமை சுலகிலால் புடைக்கிறது போல என்னை உத்தரவு கேட்டுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எனக்குள்ளாக இருக்கிறபடினாலே என் விசுவாசம் ஒரு நாளும் மாறாது. என் விசுவாசம் ஒரு நாளும் மறலாது. என் முடிவு வரைந்த உம்மை பற்றிக்கொள்வேன். ஆண்டவரே, முடிவு பரிந்தியம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் என்பது முடிவு பரியந்தம் நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த விசுவாசத்தை நான் நிலைநிறுத்த எது என்னை சுற்றி இல்லைனாலும் உங்கள் அன்பு போதும், உங்கள் பிரசன்னம் போதும், உங்கள் சமூகம் போதும், உங்கள் வேதம் போதும். ஆண்டவரே, உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கிறது போதும், உங்கள் பிரசன்னம் போதும். ஆண்டவரே, வேறு எதுவும் தேவையில்லை. நாங்கள் விசுவாசத்தை பற்றி கொள்வதற்கு பெரிய காசு பணம் தேவையில்லை, பெரிய ஆசீர்வாதம் தெரியல.
எங்களை சுற்றி அநேக மனுஷர் தேவையில்லை. ஆண்டவரே, விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லதொரும் போராட்டம் போராடினோம், விசுவாசம் காத்து கொள்வோ. நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோ. நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, கர்த்தர் வருகிற நாட்களில் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நீதியின் கிரீடத்தை நீர் எனக்கு சுமத்துவீரப்பா. நாங்கள் காத்துக்கொள்கிறோம். இப்போதப்பா நாங்கள் எத்தனை குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், எத்தனை கடுமையான போராட்டத்திலே உபத்திரத்திலே நாங்கள் இழந்திருந்தோம், ஓடி வந்து தீமோத்தேயுவை பரிசுத்த ஆவியார் அனுப்பி உன் விசுவாசத்தை நாங்கள் காணும்படி, இந்த போராட்டத்தில் நீ விசுவாசமாக இருக்கிறாயா, இந்த பாடுகளில் நீ விசுவாசமாக இருக்கிறாயா, இந்த குறைவுகளிலும் விசுவாசமாக இருக்கிறாயா? நான் சொல்லுவேன், போராட்டம் என்பது நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான அருளும் ஆசீர்வாதம் என்று நீ நினைத்துக்கொள். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவரே, எது எங்களை விட்டு போனாலும் விசுவாசம் எங்களை விட்டு போகக்கூடாது. விசுவாசத்தை முடிவு புரிந்தும் காத்துக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். அதற்குண்டான பலனை கொடுங்க. இந்த ஊழியத்திலே எங்களுக்கு அப்படிப்பட்ட பலனை கொடுங்க. எங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட பலனை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் படிப்பிலே அப்படிப்பட்ட பலனை கொடுங்க. எங்கள் வேலை ஸ்தலத்திலே அப்படிப்பட்ட பலனை கொடுங்கப்பா. எங்கள் ஊழியத்திலே அப்படிப்பட்ட பலனை கொடுங்கப்பா. இன்று வரை போராடுகிறோம், இன்று வரை வெறுமையாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் எங்கள் இருதயம் இருக்குமானால், விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்கிற போது நாங்களும் ஒரு கூட்ட ஜனத்துக்கு விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாக நாங்கள் நிலை நிற்போமானால் அவர்களுக்கு சாட்சியாய் நாங்கள் இருப்போம். எங்கள் தேவ பக்தி அதை விளங்க செய்யும், எங்களுடைய நீதி அதை விளங்க செய்யும். எங்கள் ஆண்டவரை உண்மையில வைத்திருக்கிற அந்த அன்பு அதை விளங்க செய்யும். மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் மேலே வைத்திருக்கிற பொறுமை அதை விளங்க செய்யும், சாந்தம் அதை விளங்க செய்யும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் முடிவு புரிந்தோ விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. பொறுமையோடு கூட நாங்கள் ஓடுகிறோம். ஆண்டவரே, எது இருந்தாலும் இல்லைனாலும் நீர் எங்களோட கூட இருக்கிற. விசுவாசத்துக்கு உண்டான முகாந்தாரமான நீர், அஸ்திபாரமான நீர், அடித்தளமான நீர் எங்களை விட்டு விலகுவது இல்லை, எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, நான் விசுவாசத்தை செலுத்துவதற்கும், நான் விசுவாசத்தை மேன்மை பாராட்டுவதற்கும், நான் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கும் என்னாலும் நீர் என்னோட கூட இருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமே, துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதினில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக பிதாவாகிய தேவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானமும் ஆண்டவரே அன்பும் பொறுமையும் தேவபக்தியும் நீதியும் விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென். அல்லேலூயா.